எல்லோருக்கும் ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சி. என்னென்னா மார்கழி பிறக்க போகுது. மார்கழி பிறக்கிறது கிருஷ்ணர் வந்து நான் மாதங்களில் நான் மார்கழின்னர். அதனால் எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமானது. 2-3 விஷயம் அதில். ஒன்று வந்து கிளைமேட் நல்லாயிருக்கும், மழையும் இருக்காது, வெயிலும் இருக்காது, குளிர் இதமாக இருக்கும் ஒன்று. ரெண்டாவது எல்லா கோவில்களையும் உற்சவங்கள் அது இது எல்லாம் ரொம்ப நல்லா நடக்கும். எல்லா திருப்பாவை திருவம்பாவைன்னு எல்லா இதுவும் நல்லா நடக்கும். நாம்ளும் மார்கழி மாதங்கிறதுனால காலம்புரை பொங்கல் எல்லாம் பண்ணி நல்ல ஜோடாக சாப்பிடுவோம். அப்புறம் அதை தொடர்ந்து இது சங்கராந்தி வரும், அதுவும் நல்லா என்ஜாய் பண்ணுவோம். ஸோ மாதங்களில் மார்கழின்னு கிருஷ்ணர் சொன்ன மாதிரி நமக்கும் ரொம்ப ஒரு பிடிச்சமான விஷயம். அதில் முக்கியமாக என்னென்னா கோலங்கள் எல்லோரும் ரொம்ப ஆசையாகவும் ரொம்ப இதுவாகவும் நன்னாகவும் போடுவாள். அதில் விதமான கோலங்கள் போடுறது, கலர் கோலங்கள், அப்புறம் இந்த பூக்கள்லாம் வச்சு அத்தைப்பூ இந்த மாதிரியெல்லாம் போட்டு ரொம்ப ஜமாச்சிருவா எல்லாருமே கோலங்களில். அதை வந்து கோலங்களை பற்றி என்னென்னா ஒரு 4-5 விஷயம் அதை பற்றி. கோலங்கள் வந்து நம்ம வீட்டில் நடக்கிற ஒரு விசேஷங்களையும் ஒரு இதுவும் சூசகமாக வெளிப்படுத்துறது, வெளியில் இருக்கிறவாளுக்கு தெரியப்படுத்துறது. நம்ம வீட்டில் நடக்கிறது ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம்னு வச்சுக்கலாம். அதெல்லாம் இன்னொன்று வந்து நமக்கு வந்து கோலங்கள் மூலியமாக நம்ம பக்தியை நம்ம ஜாஸ்தி பண்ணுறோம். 3வது வந்து ஆர்ட். இது வந்து ஒரு அழகான இது கலை. இதை வந்து இப்படி போடலாமா அப்படி போடலாமா, இதை அழகுபடுத்துறதுக்கு இந்த பூசணிப்பூ வைக்கிறது அந்த காலத்தில், இப்போ வேறு பூக்கள்லாம் வைக்கலாம். அது மாதிரியெல்லாம் பண்ணி அதை அழகுபடுத்துறது ஒரு ஆர்ட்டு. 4வதாக வந்து எல்லோரும் சொல்கிற மாதிரி குருவி காக்கா இது மாதிரி இதுகள்லாம், எறும்பு இதுகள்லாம் சாப்பிட்றது அப்படிங்கிறது. இப்போ முதல்ல வந்து நம்ம சந்தோஷத்தை வெளிப்படுத்துறதுங்கிறது, அல்லது நம்ம மனசில் என்ன நடந்திருக்கோ அதெல்லாம்ங்கிறது எப்படிங்கிறத சொல்கிறேன். அதாவது அந்த காலத்தில் ஒரு 70-80 வருஷங்கள் 100 வருஷம் கூட வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி கன்வெயன்ஸுங்கிறதே கிடையாது. ஒருத்தர் ஒரு இடத்துக்கு போகிறதுன்னா நடந்து போகணும், பஸ்ஸு கிடையாது, இது கிடையாது, இல்லை மாட்டு வண்டி இந்த மாதிரி தான். 2வது ஹாஸ்பிட்டல்ஸே கிடையாது. எது வேணும்னாலும் நம்ம போகிறது வர்றது ரொம்ப கஷ்டம். மெடிசன் அதெல்லாமும் சரியா இப்போ மாதிரி அப்படி கண்டுபிடிக்காததுனால ஏதோ ஒரு மெடிசன்ஸு ஏதோ 1-2 டாக்டர்ஸு இந்த மாதிரி தான் இருப்பாள். பெருசாக இப்போல்லாம் இருக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. அந்த காலத்தில் எல்லா டெலிவரியும் வீட்டில் தான் பார்ப்போம் எல்லாருக்கும். இப்போ எங்கள் பாட்டி வந்து ஏகப்பட்ட பேரம் பேத்தி எல்லாருக்கும் இப்போ குழந்த பிறக்கும் ஆற்றுல தான் டெலிவரி. பாட்டி ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போகவே மாட்டா. அது ஒரு மருந்து ஒன்று வச்சுருப்பா, 9 வேலி மருந்துன்னு, அதுதான் கொடுப்பேன், எல்லாம் பண்ணுவோம். அந்த பத்தியம் போடுறது, அதை பண்ணுறது, இது பண்ணுறதுன்னு அதுக்கு ஏகப்பட்ட ப்ரொசீஜர். அதெல்லாம் பாட்டி என்ன பண்ணுவோம். டெலிவரி யார் பார்ப்பான்னா ஒரு இந்த மிட்வைஃபுங்கிறாமே அந்த மாதிரி ஒரு ஆள் அதை வச்சுருப்பா வருவா. இல்லைன்னா வீட்லேயே இருக்கிற பாட்டிமாக்கள் நிறைய பேருக்கு டெலிவரி பார்க்க தெரியும், அதனால அதை பார்ப்பா. பட் அவளுக்கெல்லாம் என்ன பயம்னாக்கா அந்த இப்போ வந்து எல்லாமே ஈஸியாக போயிடுது. அப்போ வந்து இந்த ஆற்றுல டெலிவரி ரெட்டை குழந்தையெல்லாம் கூட பிறப்போம் எல்லாருக்கும். அதனால அந்த பொண்ணுக்கு ஜுரம் வராது இருக்கணும், அந்த குழந்தைக்கு உடம்பு வராது இருக்கணும். இதெல்லாம் வந்து ரொம்ப அது தனிப்பட்ட முறையில் வச்சு அவளை யாரும் பார்க்கக்கூடாது, செய்யக்கூடாது, அது மாதிரியெல்லாம் வச்சுருப்பாள். அது எல்லாமே சயின்ஸ் பேஸ். இப்போ இருக்கிற இதில் மாடர்ன் வேர்ல்டில் நம்ம என்ன சொல்கிறோம், அவள் இப்போ தொடக்கூடாது, இது பண்ணக்கூடாதுன்னு ஒரு வியாதி சட்டுன்னு ஒட்டின்னுடும். ஏன்னா அவள் வீக்காக இருப்பாள். அதுதான் அதுக்கான அவள் ஆதாரம் அது இதுன்னு ஏதோ பண்ணியிருக்கா. அந்த சப்ஜெக்டை விட்டுடலாம். முதல்ல ஒரு வீட்டில் வச்சுக்கோங்க, ஒருத்தர் வீட்டில் அவள் வீட்டில் ஒரு பொண்ணு தலை பிரசவம்னா குழந்தை பிறக்கிறதுக்கு அந்த கஷ்டப்பட்டு அவள் இதெல்லாம் பெயின்லாம் வந்த உடனே அவள் என்ன மாதிரி பண்ணி குழந்தைய வந்துடும். குழந்தை பிறந்த உடனே வாசலை தெளித்து கோலம் போடுவாள். ஏன் அப்படின்னா எங்கள் வீட்டில் ஒரு புது ஜனனம் வந்திருக்கு, ஒரு நல்ல நிகழ்ச்சி வந்திருக்கு, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்கிறத அதில் தெரியப்படுத்துவாள். ஏன்னா ஒருத்தர் வீடாக போய் சொல்லின்னு இருக்க முடியாது. அவள் எல்லாருமே தெருவில் இருக்கிற எல்லாருமே இவாளுக்கு வேண்டியவாளாக தான் இருப்பாள், அல்லது நண்பர்களாவோ உறவுக்காரர்களாவோ தான் இருப்பாள். எல்லாமே ஸ்ட்ரீட் ஹவுஸாக தான் இருக்கும்.
அதனால் ஒரு வீட்டில் ஒரு சின்ன நிகழ்ச்சினா கூட அந்த அந்த தெரு பக்கத்து தெருன்னு எல்லா தெருவுக்குமே அந்த நியூஸ் போயிடும். அது சொல்லலைன்னாலும் எல்லோரும் வருத்தப்படுவாங்கிறதுனால முதல்ல வாசலை தெளித்து அழகாக கோலம் போடுவாள். அதை பார்த்தோன்னா அப்பாடா உங்கள் வீட்டுடனே எல்லோரும் கேட்பான், என்ன குழந்தை ஏது இப்போ ஆனா பொண்ணா அப்படிங்கிறது, பெத்து பிழைச்சாலா அப்படின்னு ஒரு இது வசனம் அதை பேக்கிறது இதெல்லாம் பண்ணிடுவான். இந்த அப்புறமா புண்ணியாத்தனம் அது இதுன்னெல்லாம் பண்ணிச்சு எல்லாரையும் கூப்பிட்டு பண்ணுவான். இது ஒரு சூசகமான ஒரு இது. அதுக்காக அந்த கோலம் போடுறது. அதே மாதிரி பெண்கள் இருக்கிற சின்ன, அதாவது 12-13 வயசு பெண்கள் இருக்கிறதுல அந்த பொண்ணு பெரியவளாகிட்டான்னா உடனே வாசலை தெளித்து கோலம் போடுவாள். ரொம்ப அழகாக நல்லா போடுவாள். எல்லாருமே என்ன பெரிய மனுஷி ஆகிட்டாளா, கல்யாணமா அவங்க வீட்டில், இப்போ பையனை பார்க்க வேண்டியது தான், எந்த பையன் இருக்கலாம் அப்படின்லாம் ஒரு கிண்டலாக நிறைய இதெல்லாம் பண்ணுவாள். அப்போவும் அதே மாதிரி வாசலை தெளித்து கோலம் போடுவாள். அது என்னன்னா பொண்ணு வீட்டில், எங்கள் வீட்டில் ஒரு பொண்ணு இருக்குது, கல்யாண வயசுக்கு வந்துட்டா அப்படின்னு சூசகமாக தெரிவிக்கிறது. அப்புறமா உறவுக்காரர்களுக்கெல்லாம் சொல்கிறது செய்யறதெல்லாம் அதுக்கப்புறம் பண்ணுவாள். இந்த மாதிரி கல்யாணம், அடுத்தது கல்யாணம் நடக்க செய்யும். முதல்ல கோலம் தான் முக்கியம். முதல்ல பொண்ணு நிச்சயதார்த்தமும் அது இது நடக்கும். அப்பவும் கல்யாணமும் வீட்டில் தான் நடக்கும். எதுவுமே சத்திரமே கிடையாது. முதல்ல ஏதாவது 1-2 இருக்கும்போதுமோ அதெல்லாம் இது செய்ய மாட்டேன். வீடுகளையே எதிர்த்து வீட்டில் சமையந்தி இறங்குவா, இந்த வீட்டில் இவா இருப்பா, இல்லை அதுக்கு அடுத்த வீட்டில் சமையல் இந்த மாதிரிலாம் வச்சுருப்பாள். வெளியூர்லேருந்து வரவாளுக்கும் தெரிஞ்சுக்கணும் இந்த கல்யாண இடத்த சம்பந்திகளுக்கு. முதல்ல என்ன பண்ணுவாள், வீடை நல்லா அழகாக அந்த சாணியை போட்டு நல்லா மொழிகி அழகழகான கோலங்கள் போடுவாள். இதை வச்சு தான் அது கல்யாண வீடு, அவங்க வீட்டில் கல்யாணம் அப்படிங்கிறத அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் பெறும். அதனால் இதெல்லாம் அதுக்காகத்தான் ஏற்பட்டது. தன்னுடைய அவள் வீட்டில் நடக்கிற நல்லதுகளை வெளிப்படுத்துறதுக்கு. அதே சமயத்தில் இன்னொன்று உண்டு, ஏதாவது ஒரு துக்க நிகழ்ச்சி நடந்தால் கோலம் போட மாட்டான். அதை பார்த்துட்டு எல்லோரும் ஆடாடா கோலம் இல்லையாமோ அது 1 வருஷத்துக்கு போட மாட்டான். இப்போல்லாம் அதெல்லாம் கிடையாது. ஃப்ளாட் சிஸ்டம். முதல்ல பக்கத்து வீட்டில் யார் இருக்கானே நமக்கு தெரியல, அந்த மாதிரி எல்லாமே இப்போ அதெல்லாம் கிடையாது. பட் அந்த காலத்தில் பக்கத்தில் இருக்கவாளுக்கு தெரிவிக்கணுங்கிறதுக்காக அதை மாதிரி பண்ணுவாள். அதில் இன்னொன்று வேறு, அதாவது உஞ்ச விருத்தி வாங்கி பண்ணுறது. சன்னியாசிகள்லாம் அன்னன்னைக்கு போய் வீடுகளில் போய் அரிசி வாங்கி சமையல் பண்ணி சாப்பிடுவாள். அது மாதிரி ஒரு பழக்கம் இருந்திருக்கு. அந்த மாதிரி இருக்கிறவா கோலம் போடாத வீட்டுக்குள்ளே அரிசி வாங்க மாட்டேன். அது அவளுக்கு ஒரு நியமனம். அது வாங்கக்கூடாதுன்னு அதை சூசகமாக தெரியும். இவள் வீட்டில் கோலம் போடலைன்னா சரி ஏதோ நிகழ்ச்சி நடந்துருச்சுன்னு. இது ஒரு இன்ஃபர்மேஷனை தெரிவிக்கிறதுக்காக ஏற்பட்டது தான் கோலம். இந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சி. அடுத்தது பக்தியில் என்னென்னா, கோவிலில் சுவாமி எழுதுறதுன்னா உடனே வாசலை தெளித்து கோலம் போடுவோம். எல்லா பேருக்கும் சுவாமிக்கும், விஷ்ணுவாட்டம், சிவனாட்டம், அம்மனாட்டம், பிள்ளையார் ஆகட்டும், எந்த இதுவும் அந்த தெருவழியாக வருதுன்னா வாசலை தெளித்து கண்டிப்பாக கோலம் போடுவாள். அது எதுக்கு அப்படின்னாக்க, நமக்கு நல்லது கொடுக்குற நாம் நம்புகிற நம்ம கடவுள் நமக்கு நல்லதை கொடுக்குற அவரை வரவேற்கிறோம். இப்போ எத்தனையோ இதுக்கெல்லாம் ஒரு மீட்டிங் நடக்கிறதுனா வாழ்த்து மடல் வைக்கிறா, அதை பண்ணுறா, வாழை மரத்தை கட்டுறா, பனை மரத்தை கட்டுறா, ஏதோ நிறையெல்லாம் பண்ணுறா. அந்த மாதிரி நம்மளுடைய பக்தியை, கடவுள்கிட்ட நமக்கு இருக்கிற பக்தியும் கடவுள் நமக்கு நல்லது செய்வேங்கிற அந்த நம்பிக்கையும் வெளிப்படுத்துறதுக்காக கோலம் போடுவோம். அந்த கோலங்கள் ரொம்ப அழகாக இருக்கும். ஒன்று அப்படியே கண்ணில் ஊற்றிக்கலாம் அந்த மாதிரி இருக்கும். அதுக்கு பார்டரெல்லாம் போடுவா, இது பண்ணுவா. எங்கள் கோலத்தோட உங்கள் கோலம் நல்லா இருக்காம்பா. இது மாதிரி அந்த தெருப்பூரை எப்போ பெருமாளோ அல்லது சிவனோ யார் வராலும், தெருவில் வராலும், எந்த கடவுளும் அந்த கோலம் போடுறதுங்கிறது அந்த வழக்கம். பிள்ளையார்னா பிள்ளையார் சதுர்த்தி, அம்மன்னா ஆடி மாதம், இந்த மாதிரி அந்த கோலம் போடுறது. இதில் பக்தியை தெரிவிக்கிறான், எங்களுக்கு உங்கள் கடவுள்கிட்ட பக்தி இருக்குன்ட்டு. 3வது ஆர்ட் என்னென்னா, கோலத்து போடுறதை வச்சு தான் நிறைய எல்லாமே. அதாவது இப்போ நிறைய பேர் ட்ராயிங் கிளாஸஸ் எல்லாம் செய்கிறா. அந்த காலத்தில் அதெல்லாம் கிடையாது, ட்ராயிங்லாம் கிடையாது. அதனால் இதை வச்சுட்டு தான் அவளுடைய கைத்திறனை நம்ம பண்ணோம். என்னென்னா அந்த வளவு, இதை இது பண்ணுறது, இதெல்லாம் அதை வச்சு தான் இதை பண்ணுவோம்.
அதில் அதை வச்சுட்டு அவள் வந்து தங்களுடைய கை திறமையை ஜாஸ்தி பண்ணிப்பாள். இப்படி போடணும் அப்படி போடணும், முதல் நாளே அதை பிளான் பண்ணுறது, எந்த கோலம் போடுறது, இது மாதிரியெல்லாம். அதனால் அந்த ஆர்ட்டையும் நம்ம வளர்த்துக்கலாம். 3வது ஒரு நல்ல எக்ஸசைஸ். இப்போ கஷ்டப்பட்டு ஜிம்முக்கெல்லாம் போகிறத விட குனிஞ்சு 4 மணி 5 மணிக்கு இப்போல்லாம் 5 மணிக்கு எழுந்துக்க முடியாது, திருட்டு பயம். அப்போல்லாம் 4 மணி 5 மணிக்கெல்லாம் எழுந்து போடுவோம். அப்போ நம்ம உடம்பு வந்து சுறுசுறுப்பாக இருக்கும் காலம்புற வேலையில். அதனால் குனிஞ்சு ஒரு எக்ஸசைஸ் மாதிரி அதை பண்ணி, இந்த கை விரலுக்கும் ஒரு எக்ஸசைஸ், அந்த புள்ளி வைக்கச்சா இந்த 2 விரலையும் இது பண்ணுறோம். ஒன்றொன்றுக்கும் ஒரு முத்திரை. இப்போ யோகாவில் சொல்லிக்கிற மாதிரி இது ஒரு முத்திரை. அதை பண்ணோம்னா இந்த விரல்களுக்கெல்லாம் ஒரு எக்ஸசைஸு, ஒரு இந்த மாதிரி இது மாதிரி தான் நம்ம இதில் இதெல்லாம் ஏற்பட்டது. 4வது நிஜமாகவே குருவி இதெல்லாமும் சாப்பிடும். அதுவும் ஒரு இது தான். இந்த கோலங்களில் வந்து இப்போ வந்து எல்லோரும் நிறைய கலர் கோலங்கள்லாம் போட்டு ப்ரைஸ் எல்லாம் வச்சு எல்லாம் பண்ணுறேன். இதுவும் நல்லா இருக்குது. இப்போது ஓரளவுக்கு கோலங்கள் போட்டுன்னு இருக்கான், எல்லோரும் இது பண்ணுறது இல்லை. அது இப்போ ஓரளவுக்கு இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, வீட்டில் இருக்கிற புருஷன், அதாவது ஆண்கள் வெளியில் போடுறான்னா முன்னாடி வாசலிச்சு கோலம் போட்டுடணும், அப்புறம் போடக்கூடாது. அது வந்து ஒரு வேறமான இது. அதனால் இப்போவும் நான் இதை மாட்டுப்பொண்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன், பொண்ணுக்கும் சொல்லி கொடுத்துருக்கேன். என் பொண்ணும் மாட்டு பொண்ணுக்கலாம். அவள் எல்லாருமே அவள் ஹஸ்பண்டு வெளியூர் போகிறார், காலம்புற 6 மணிக்கு சதாப்திக்கு போகிறேன்னா முதல்ல இவள் உள்ள போய் சும்மா ஒரு கொஞ்சம் லேசாக ஒரு தண்ணியை தெளிச்சுட்டு ஒரு கோலம் போட்டுக்குவாள். அப்புறம் இது வந்து என்னென்னா நல்ல விஷயங்கள் நடக்கிறது. அவள் போச்ச சந்தோஷமாக போவாள். ஏதாவது ஒரு பிஸ்னஸ்க்காக போகலாம், இல்லை யாரையாவது பார்க்க போகலாம். எல்லாம் எத்தனையோ ஒருத்தருக்கு இருக்குது. அதுக்கெல்லாம் வந்து ஒரு இது நல்லபடியாக நடக்கும் அப்படிங்கிறது. ஏன்னா அவள் கிளம்பி ஊருக்கு போனதுக்கப்புறம் போடக்கூடாது. இது வந்து சாஸ்திரங்கள் சொல்கிறது. யாருக்கு எப்படி முடியுமோ அப்படி அவள் ஃபாலோ பண்ணலாம். இப்போ எங்கள் வீட்டில் வேலைக்காரி தான் கோலம் போடுறா, என்னால் குனியவே முடியாது, அதனால் நான் போடுறதில்ல. அவள் ரொம்ப அழகாக கோலம் போடுவோம். ரொம்ப அவளுக்கு அதெல்லாம் அந்த கைத்திறன் ரொம்ப உண்டு. தினமே என்னென்னா போடுவோம். அதுலேயும் மார்கழி மாதம் கேட்கவே வேண்டாம், நிறைய புள்ளியெல்லாம் வச்சு பிரமாதமாக போடுவோம். அதில் 2 கோலம் உங்களுக்கு சாம்பிளுக்கு போட்டேன். நீங்களும் நிறைய கோலங்கள்லாம் கற்றுட்டு நல்லா போட்டுட்டு மார்கழி மாதத்தை நல்லா என்ஜாய் பண்ணுவோம். இதெல்லாம் நீங்கள் நல்லா பார்த்து இது பண்ணிக்கோங்க. நான் என்னுடைய அட்வைஸ் எல்லாமும் உங்களுக்கு உபயோகமாக இருக்குங்கிறதுனால அதை சொல்லியிருக்கேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ண முடிஞ்சது மட்டும் எல்லோரும் ஃபாலோ பண்ணலாம். அது நல்ல இதுதான்.
முக்தாவின் பிரேம விலாசம் யூடியூப் சேனல் வழியாக உங்கள் அனைவருக்கும் எங்களோட வணக்கம். ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து நவராத்திரி டயத்தில் வந்து ஒரு ஈவெண்ட் ஒன்று பண்ணோம், நவராத்திரி கொண்டாட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் என்ன பண்ணோம் அப்படின்னா, அவங்கவுங்க வீட்டில் வச்சுருக்கிற கொலுவை வந்து வீடியோவாக எடுத்து எங்களுக்கு அனுப்ப சொன்னோம். அதை நாங்கள் முக்தாவின் பிரேம விலாசத்தில் அப்லோடு பண்ணோம். அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 70 பேருக்கு மேலே எங்களுக்கு அமைச்சிருந்தாங்க. அதை எல்லாமே நாங்கள் அப்லோடு பண்ணிட்டோம் நம்ம முக்தாவின் பிரேம விலாசத்தில். இப்போது மார்கழி மாதத்தையும் அதே மாதிரி கொண்டாடலாம், உங்களோட சேர்ந்து கொண்டாடலாம் அப்படின்ட்டு நாங்கள் டிசைட் பண்ணியிருக்கோம். நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, மார்கழி மாதத்து கனெக்டட் ஈவெண்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் கோலம் போடுறது, பொங்கல் பண்ணுறது, கோவில்கள் ஆலய தரிசனம், பஜன்ஸ் பாடுறது, இல்லை கர்நாடிக் மியூசிக்கில் கடவுளை நினச்சி பாடுறது, அது இல்லை சினிமா பாட்டுகளும் பாடலாம். கடவுள் பாட்டுகள், சினிமா பாட்டுகள் பாடலாம். அந்த மாதிரி மார்கழியோட ஈவெண்ட், மார்கழி மாதத்தில் நம்ம என்னெல்லாம் நம்ம முன்னோர்கள் பண்ணாங்களோ அதை திருப்பி ரீகலெக்ட் பண்ணி அதை வீடியோவாகவோ இல்லது ஆடியோவாகவோ, ஃபார் எக்ஸாம்பிள் பாட்டை நீங்கள் ஆடியோவாக நீங்கள் பாடி அமிச்சிங்கன்னாலும் தட் இஸ் ஓகே. நாங்கள் அதை வந்து உங்கள் ஃபோட்டோவோடு நீங்கள் அமிச்சிங்கன்னா உங்கள் ஃபோட்டோவை போட்டு நாங்கள் அதை வந்து நாங்கள் அப்லோட் பண்ணுவோம், வீடியோவாக மாற்றி கன்வெர்ட் பண்ணி. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து மார்கழி மாதத்துக்கு கனெக்டடாக எது உங்களுக்கு தோணினாலும், எது உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னாலும் அதை வீடியோவாகவோ இல்லது ஆடியோவாகவோ எங்களுக்கு அனுப்பி வைங்க. அனுப்பி வைக்க வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதை வந்து நீங்கள் வந்து அதில் வந்து நீங்கள் அனுப்பிச்சி வச்சிங்கன்னா நாங்கள் அதை வந்து வீடியோவாக நாங்கள் அதை கன்வெர்ட் பண்ணி வீடியோவாக இருந்தால் வீடியோவாகவே அப்படியே போட்டுவிடுவோம், ஆடியோவாக இருந்தோன்னா வீடியோவாக கன்வெர்ட் பண்ணி நாங்கள் போட்டுருவோம். இதை வந்து நீங்கள் எல்லோரும் இதில் கலந்துட்டு மார்கழி மாதத்தை நம்ம கோலாகலமாக கொண்டாடணும்னு நாங்கள் விரும்புகிறோம். அதனால் நாங்கள் நிறைய பார்ட்டிசிபேஷன்ஸ் எதிர்பார்க்குறோம். எங்கள் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யவும். தேங்க்யூ ஸோ மச்.